தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் வாக்காளர் பட்டியலில் திமுக ஆதரவாளர்கள் திட்டமிட்டு சேர்க்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாபு முருகவேல் குற்றம் சாட்டியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்து அதிமுக சார்பில் புகார் மனு அளித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தென் சென்னை தொகுதிக்குட்பட்ட தீநகர் சட்டமன்ற தொகுதியில் ஆண்டாண்டு காலமாக வாக்களித்து வரும் 528 அதிமுக ஆதரவாளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மாறாக தொகுதிக்கு தொடர்பு இல்லாத திமுக ஆதரவாளர்கள் என கருதப்படும் 500க்கும் அதிகமானோர் புதிதாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பதாக இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கு முன்பே அதிமுக தரப்பில் புகார் அளிக்கப்பட்டதாக கூறினார். இதுவரையில் அந்த பெயர்கள் நீக்கப்படாமலும் அதிமுக புகார் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படாமலும் இருப்பதாகவும் அவர் கூறினார். வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கிற போது நாம் கொடுத்த ஏற்கனவே நீக்கப்பட்டிருக்கிற பெயர்கள் இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை, சேர்க்கப்படவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமான இந்த தொகுதிக்கு சம்பந்தமில்லாத பெயர்கள் அந்த வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஜனநாயக விதிமீறல். இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. தேர்தல் நடத்தை விதி மீறல்களில் ஈடுபட்ட விடியா திமுக அமைச்சர்கள் சேகர் பாபு, பொன்முடி, உதயநிதி உள்ளிட்டோர் மீது இதுவரை 9 புகார்கள் தேர்தல் ஆணையத்திடம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்ற விபரம் கூட தங்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை என்றும் பாபு முருகவேல் தெரிவித்தார். இதுவரையிலே 9 புகார் மனுக்களை தேர்தல் நடத்தை விதிமீறல்களின் மீது தற்போது இருக்கிற தமிழக அமைச்சர்கள் சேகர்பாபு, பொன்முடி, MRK பன்னீர்செல்வம் ஆகிய 3 பேரின் மீது புகார் கொடுத்திருக்கிறேன், இன்க்ளூடிங் உதயநிதி ஸ்டாலின். ஆனால் இதுவரையிலே எந்தவிதமான நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் எடுக்கவில்லை.